எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது, நாம எல்லாரும் ஒண்ணுதான். தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒன்றுதான், நாம் எல்லாரும் சொந்தம் தான். வேற வேற வீட்டுல, வேற வேற ஊர்ல, வேற நாட்டுல, வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம் எல்லாரும் சொந்தங்கள் இல்லைன்னு ஆயிட முடியுமா? அது எப்படி முடியும்? இப்ப பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அந்த பாச உணர்வு, அதுதாங்க, அது மட்டும்தான். அது இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அதனால தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நம்ம வகைரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான், அவங்க எல்லாருமே நம்மளோட உரம் தான். புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணக்குள விநாயகர், அரவிந்தர் ஆசிரமம், அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும், வில்லியனூர் மாதான்னு சொல்லி ஞாபகத்துல வருவாங்க. அது மட்டும் இல்ல, மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண், இல்லாமல் போராடு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண். அது மாதிரி இன்னும் சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா அரசியல்னு வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நாம சொல்லி ஆகணும். 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974 குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாக ஏற்று சாதி, மத, பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். அதனால இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்துதான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. அதனாலதான் இங்க நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நான் பேசுறதுக்காக வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை கண்ணிழ்ச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதை பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும்.
ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வரப்போற எலெக்ஷன்ல 100% கத்துக்குவாங்க. அத நம்ம மக்கள் பார்த்துக்குவாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளி. தமிழக வெற்றி கழகம் வாழி. புதியதோர் விதியொன்றை புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல் என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் 27ஆம் தேதி 2025 அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற 16வது தீர்மானம். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட 5 மில்கள், பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல. இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும்ன்றது எண்ணமே இல்ல. அத பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல. இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு தீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு. இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல. இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க. புதுச்சேரியோட முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் எல்லாம் முன்னேற்றமே இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும். டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல, போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல. இதெல்லாமே மேம்படுத்தணும். புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணும்ங்கிறது நீண்ட கால கோரிக்கை. புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிக்கிறோம். தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி குழுவில் இடம்பெறவில்லை. அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது. அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கு சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளி சந்தையிலும் கடன் பத்திரங்களை கடன் வாங்குகிறது புதுச்சேரி. இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி, மாநில அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை. புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. புதுச்சேரியோட கடனை குறைச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். மாநில அந்தஸ்து வாங்கினா மட்டும் போதாது இல்லையா, தொழில் வளர்ச்சியும் தேவையாச்சே. புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும். இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான்.
மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும். கடைசியா மீன் பிடிக்க செல்லும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து விடுகிறது. அதனால் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் கிடைக்காததால் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இந்த நிலை மாற வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான். வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மக்கள் எங்க உரிமையின் காவல். விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது. நாம் எல்லாரும் ஒண்ணுதான். தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான். நாம் எல்லாரும் சொந்தம் தான். வேற வேற வீட்டுல, வேற வேற ஊர்ல, வேற நாட்டுல, வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம் எல்லாரும் சொந்தங்கள் இல்லைன்னு ஆயிட முடியுமா? அது எப்படி முடியும்? இப்ப பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அந்த பாச உணர்வு, அதுதாங்க, அது மட்டும்தான். அது இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அதனால தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நம்ம வகைரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான். அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணக்குள விநாயகர், அரவிந்தர் ஆசிரமம், வில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்துல வருவாங்க. அது மட்டும் இல்ல, மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண்,
பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண். அது மாதிரி இன்னும் சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா அரசியல்னு வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். 1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். அப்படிப்பட்ட புதுச்சேரியை நம்மளால மறக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா என்ன தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. அதனாலதான் இங்க நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நான் பேசுறதுக்காக வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நாம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வரப்போற எலெக்ஷன்ல 100% கத்துக்குவாங்க. அத நம்ம மக்கள் பார்த்துக்குவாங்க. புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் 27ஆம் தேதி 2025 அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற 16வது தீர்மானம். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட 5 மில்கள், பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல. இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும்ன்றது எண்ணமே இல்லை. அதை பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல. இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு. இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல. இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க. புதுச்சேரியோட முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் எல்லாம் முன்னேற்றமே இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.
குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும். டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல, போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல. இதெல்லாமே மேம்படுத்தணும். புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணும்ங்கிறது நீண்ட கால கோரிக்கை. புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிக்கிறோம். தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி குழுவில் இடம்பெறவில்லை. அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது. அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கே சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளிச்சந்தையிலும் கடன் பத்திரங்களை கடன் வாங்குகிறது புதுச்சேரி. இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி, மாநில அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை. புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. புதுச்சேரியோட கடனை குறைச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். மாநில அந்தஸ்து வாங்கினா மட்டும் போதாது இல்லையா, தொழில் வளர்ச்சியும் தேவையாச்சே. புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும். இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும். கடைசியா மீன்பிடிக்க செல்லும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து விடுகிறது. அதனால் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் கிடைக்காததால் படு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இந்த நிலை மாற வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான். வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மன்னர்களை உனக்கு காட்ட வரனா என் நெஞ்சில் குடியிருக்கும்
மரியாதைக்குரிய புதுச்சேரி மக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் தலைவர் அவர்களே, வணக்கம். மற்றும் தளபதி எல்லாரும் எப்படி நெஞ்சில் இருக்கீங்க? குடியிருக்கும் தோழர்களே, புதுச்சேரி மாநிலத்திற்கு இந்த ஒன்றிய அரசுக்கு வருகை தான் தந்திருக்கும் பல வருடங்களாக தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கிறார். புதுச்சேரி நம் ஒரு தலைவர் தனி தளபதி. யூனியன் பிரதேசம். அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி உண்மையாவே தனி, இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி உங்களை கிடையாதுங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாமெல்லாம் வேறு ஏன்னா, வேறு கிடையாது. நாம நம்ம எல்லாரும் எல்லாமே ஒண்ணுதான். ஒரு தளபதியுடைய குடும்பம். அந்த குடும்பம் தலைவருடைய முகம், தளபதியுடைய தமிழ்நாடும் வார்த்தைக்கு புதுச்சேரியும் தனித்தனியாக கட்டுப்பட்ட இருந்தாலும் ஒரு நாம உண்மையான எல்லாரும் ஒண்ணுதான். குடும்பம் எது நாம என்று எல்லாரும் சொன்னால் சொந்தம் தான். இதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற வேற வீட்ல, வேற 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 நாட்கள், ஊர்ல, வேற நாட்டுல, வேற ஸ்டேட்ல எல்லாருமே இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க நாம எல்லாரும் இவ்வளவு சொந்தங்கள் பேர் இல்லைன்னு ஆயிட வந்திருக்கீங்க முடியுமா? அப்படின்னா, தலைவர் தளபதிக்காக அது எப்படி முடியும்? மட்டும்தான் என்பது இந்த நேரத்தை தெரிவிச்சுக்க. இப்ப பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கும் போது அந்த பாச உணர்வு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் அதுதாங்க. அது தமிழ்நாட்டின் மட்டும்தான். அது இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. 2026 அதனால கண்டிப்பாக தமிழ்நாடு, அந்த இடத்தை புதுச்சேரி, கேரளா, கண்டிப்பாக கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல அதேபோல் எந்த மூலையில நம்ம வகையறா புதுச்சேரி இருந்தாலும் மாநிலத்திலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான். அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தமிழக தான். வெற்றி கழகத்தின் ஆட்சி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணக்குள விநாயகர், இங்க ரொம்ப அரவிந்தர் முக்கியமா ஆசிரமம், காவல்துறைக்கு ரொம்ப நன்றி. வில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்துல நிறைய வருவாங்க. ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அது மேலும் மட்டும் இல்ல, மகாகவி பாரதியார் தலைவர் அவர்கள் தளபதியை இருந்த மண், பார்க்கறதுக்கோசம் நீங்க ரொம்ப நாள் பாவேந்தர் காத்து பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண். காலையில 5 அது மாதிரி மணில இன்னும் இருந்து சிறப்புகளை எல்லாரும் அடுக்கிக்கிட்டே காத்திருக்கிறீங்க போலாம். என்று சொன்னால் அதுதான் ஆனா அரசியல்னு தலைவர் வந்துட்டா மேல் வைத்திருக்கிற ஒரு பாசத்தின் முக்கியமான காரணமாக, விஷயத்தை பத்தி நம்ம அன்பின் சொல்லி ஆகணும். காரணமாக. 1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேற அவர்கள் யாருக்காவது தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சாங்க. அனுமதி இல்ல. ஆனா அதுக்கு டோக்கன் முன்னாடியே கொடுக்கிறோம். 1974லயே போலீஸ்ல இங்க 31 புதுச்சேரியில condition போட்டு அவங்களோட கொடுத்தாங்க. ஆட்சி அமைஞ்சது. நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் அந்த கண்டிஷனுக்கு அதனாலதான் உட்பட்டு அப்பவே சொன்னாங்க, நாங்க வருவோம். என் நமக்காக தலைவரை வந்தவர் எம்ஜிஆர், பார்க்க வருவோம்னு சொல்ற அவரை ஒவ்வொரு தமிழ்நாட்டுல மிஸ் பண்ணிடாதீங்கன்னு இந்த நமக்கு நேரத்துல நான் அலர்ட் நன்றி பண்ணதே தெரிவிச்சுக்கிறேன். புதுச்சேரி தான். 72 நாள் கழிச்சு அப்படிப்பட்ட புதுச்சேரி நம்மளால இந்த மறக்க மாதிரியான முடியுமா? ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரியே எங்கேயுமே விடக்கூடாது புதுச்சேரி மக்களும் இருக்கிறாங்க. என்ன கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா என்ன தாங்கி எதை பிடிச்சிட்டு பண்ணாலும் இருக்கிறீங்க. செய்யுங்க. தலைவர் சொன்ன போல காத்த மறைக்க முடியுமா? என்ன எதுவுமே செய்ய முடியாது. தலைவரை யாராலையும் அதனால ஒண்ணும் செய்ய இந்த முடியாது. விஜய் தமிழக தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. 2026 தலைவர் தளபதி அப்படி அவர்கள் பண்ணாத தவறு புதுச்சேரி வருவார். மக்களுக்கும் சேர்த்து தான் நல்லதை குரல் கொடுப்பான். செய்யறதுக்கு அது என்னுடைய உச்சியில கடமையும் இருக்கும்போது கூட. இந்த மக்கள் எனக்கு அந்த அதனாலதான் பதவியை இங்க நீங்க கொடுத்தார்கள், face பண்ற உச்சத்தை பிரச்சனைகளை பத்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் அந்த பேசுறதுக்காக உச்சத்துல வந்திருக்கிறேன். இருக்கும்போதே வரணும்னு சொன்ன ஒரே தலைவர் அது மட்டும் இல்ல, நம் தலைவர் தளபதி இந்த மட்டும்தான். புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நாம சொல்லியே ஆகணும். அதனால எல்லாரும் இது டெஃபினட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. உண்மையாகவே பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றேன், சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்கள் ஆவலுடன் யாரை வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து மக்கள் பாரபட்சமே காட்டாம ஒரு பாசத்தை தளபதி கிட்ட இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்காங்க. பாசம் புதுச்சேரி மக்கள் அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் இருந்தாலும் சரி, அது நம்ம எந்த ஒரு புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாசத்தை காட்டுற ஒரே தலைவன் நம் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.
அதனால நீங்க எல்லாம் வந்து இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நீங்கள் எல்லோரும் இன்னும் இருக்கிறது 3 நாளுக்கு மாதம்தான். அந்த ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வரப்போற எலெக்ஷன்ல 100% கத்துக்குவாங்க. அத நம்ம மக்கள் பாத்துக்குவாங்க. அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம். கடந்த 32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான குடும்பம் நம்மளுடைய தளபதி குடும்பம் மட்டும்தான். வேற புதுச்சேரியில் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் ஒரு 6 புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். தலைவருடைய முகம், தலைவர் வராருன்னு சொன்னாலே மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, எது என்று சொன்னால் இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். ஆகவே நீங்கள் இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. இன்னும் மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய ஆட்சி இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் 27ஆம் தேதி என்று கூறி 2025 அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. மற்றும் அனைத்து அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். ஒன்றிய அரசுக்கு அனுப்புற 16வது தீர்மானம். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட 5 மில்கள், பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. மேலாண்மை பொதுச் செயலாளர் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதுவுமே செய்யல. தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும்ன்றது எண்ணமே இல்ல. அத பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல. இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு. இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல. எப்படி இருக்கீங்க? இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க. 72 நாள் கழிச்சு புதுச்சேரியோட முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் எல்லாம் முன்னேற்றமே இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும். ஒரு மிகுந்த புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல. இத பார்த்து போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல. தான் வந்து காவல்துறையில சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்றீங்களே, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் சின்ன மாநிலம் புதுச்சேரின்னு சொல்றீங்களே, நீண்ட கால கோரிக்கை. இந்தியாவுக்கே இந்த காவல்துறை ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு இருக்கு. ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லணும், காவல்துறை மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும், இங்க இருக்க முதலமைச்சர் அவர்களுக்கும் அவங்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. இப்படி ஒரு பாதுகாப்பையும் நான் சொன்ன பல கோரிக்கைகளை மக்கள் பாதுகாப்பையும் நம்ம புதுச்சேரி தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பயணத்துல கொடுத்ததே கிடையாது. தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியை ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். உங்க அரசியல் எல்லாம் தூக்கி போட்டு தைரியமா, கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வாழ்ற யூனியன் அண்ணன் சொல்ற மாதிரி, எங்க தலைவர் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி, தில்லு இருந்தா இடம்பெறவில்லை, தேர்தல்ல மோதுங்க. அதனால் மாநிலங்களுக்கான காவல்துறையை வச்சுக்கிட்டு அடிப்படையிலும் அரசை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றத முடக்கிறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டிட்டு ஒதுக்கப்படுவதில்லை. காத்த நிப்பாட்ட முடியுமா? அதனால வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா? அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சார பயணம் இன்றையிலிருந்து தொடங்கிருச்சு. அரசு ஊழியர்களின் சம்பளம் புதுச்சேரி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன புதுச்சேரிக்கு வராரு? இதே மாதிரிதான் எம்ஜிஆர் கிட்ட கேட்டாங்க, நீங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆவீங்க, ஏன் புதுச்சேரி வந்தீங்க அப்படின்னு. நிலைமை மாறணும்னா புதுச்சேரி மக்கள் ஒரு நல்ல ஆட்சி, நம்ம புதுச்சேரி மக்களோட ஒரு நல்ல கல்வி, கோரிக்கை, ஒரு நல்ல போக்குவரத்து வசதி, ஒரு நல்ல மருத்துவம், இதுக்காக இன்னும் ஏங்கிட்டு இருக்காங்க. வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. எப்படி அன்றைக்கு வந்து எம்ஜிஆர் கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு முதல் முறையாக அவர் தமிழகத்துக்கு மட்டும் யோசிக்கல. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ண பிறகு புதுச்சேரிக்கும் யோசிச்சாரு. அதே மாதிரி எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல புதுச்சேரிக்கும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு.
அந்த திட்டங்கள் என்ன ரேஷன் அப்படின்னு கடைகள் தலைவர் வந்து இல்லாத பேச போறாரு மாநிலம் உங்க முன்னாடி. புதுச்சேரி தான். அவருடைய பேச்சில ஏழை எளிய மக்களுக்கு அடுத்த 50 வாழ்வாதாரமே ரேஷன் வருஷத்துக்கான கடைகள் தான். புதுச்சேரியோட வரலாற்றை புதுசா எழுதப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா இங்கேயும் அதை அரிசி, நாங்க இது பதிவு சர்க்கரை, பண்றோம். பருப்பு, கோதுமை, அதாவது எண்ணெய் அனைத்து பொருட்களும் first வழங்கும் முறை ஒரு டோக்கன் போட்டு சீராக்கப்பட வேண்டும். கூட்டத்தை மக்கள்ல விடணும்னு சொன்னாங்க. கடைசியா ஆனா இதே மீன் வந்து பிடிக்க செல்லும் கிட்டத்தட்ட இங்க ஒரு காரைக்கால் 100 ஏக்கர் மீனவர்களை 200 ஏக்கர் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு மதுரையில போட்டோம். எந்த அடிக்கடி கைது கட்சியும் அந்த செய்யும் மாதிரி மாநாடு இலங்கை போட்டதில்ல. கடற்படை 500 ஏக்கர்ல மாநாடு போட்டோம். அவர்களின் கூடிய படகுகளை விரைவில் பறிமுதல் செய்து புதுச்சேரியில ஒரு மிகப்பெரிய ஆனால் அளவுல நீண்ட நம்ம போராட்டங்களுக்கு நிலத்தை பிறகு எடுத்து அவர்கள் ஒட்டுமொத்த புதுச்சேரி விடுவிக்கப்பட்டாலும் மக்களும் படகுகள் அங்க இருக்கிற மாதிரி கிடைக்காததால் அடுத்த கட்ட ஒரு ஒரு மோசமான பிரச்சாரத்தை நிலைக்கு தமிழக வெற்றி தள்ளப்படுகின்றனர். கழகத்தின் தலைவர் உருவாக்குவார். இந்த நிலை மாற வேண்டும். நான் மறுபடியும் ஒரு சொல்றேன், பிரெஞ்சு காலிலிருந்து இந்த விஜய் புதுச்சேரி வந்து புதுச்சேரி இன்றைக்கு மக்களுக்காகவும் நம்மளுடைய எப்பவும் அடிப்படை துணை தேவை கூட நிற்பான். நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் தெரியும். மாற்றம் வருமா அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒவ்வொரு முகமும் தெரியுது. மாற்றம் வருமா, தேர்தல் களத்துல எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நம்மளுடைய கிடைக்குமா, தமிழக வெற்றி கழகத்தின் எங்களுக்கு ஒரு பட்டொளி சிறந்த வீசி கல்வி பறக்கும். கிடைக்குமா அப்படின்னு ஏக்கம். இந்த ஏக்கம் தான் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை இங்க உருவாக்கி இருக்கு. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மிகப்பெரிய எழுச்சி 1970 மீண்டும் உருவான சந்திக்கும் மாதிரி வரை நம்மளுடைய நன்றி, தலைவர் வணக்கம். வரக்கூடிய என் நெஞ்சில் தேர்தலில் குடியிருக்கும் தமிழகத்தின் முதலமைச்சராக உருவாகி பாண்டிச்சேரியிலையும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வரை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய விஷயத்தை உருவாக்குவாரு. அதுக்கான திட்டங்கள், அதுக்கான மேனிபெஸ்டோ கூடிய விரைவில் வந்து நீங்க பாப்பீங்க. அதுக்கான எழுச்சி பயணமா நம்ம வந்து இன்றிலிருந்து புதுச்சேரி, தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரி மக்களோட தமிழக வெற்றி கழகம் ஒரு பயணத்தை தொடங்குறது. அடுத்தது அண்ணன் வராரு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹலோ உங்க விஜய் உயிரன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல்னா, உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா, உங்க விஜய் எளியவன் குரல்னா, உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா, மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா. என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒன்றிய அரசுக்கு தான்
தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது, நாம எல்லாரும் ஒண்ணுதான். தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான், நாம் எல்லாரும் சொந்தம் தான். வேற வேற வீட்ல, வேற வேற ஊர்ல, வேற நாட்டுல, வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம் எல்லாரும் சொந்தங்கள் இல்லைன்னு ஆயிட முடியுமா? அது எப்படி முடியும்? இப்ப பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அந்த பாச உணர்வு, அதுதாங்க, அது மட்டும்தான். அது இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அதனால தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நம்ம வகைரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான், அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணக்குள விநாயகர், அரவிந்தர் ஆசிரமம், வில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்துல வருவாங்க. அது மட்டும் இல்ல, மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண். அது மாதிரி இன்னும் சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா அரசியல்னு வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். 1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். அப்படிப்பட்ட புதுச்சேரியை நம்மளால மறக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா என்ன தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு, புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. அதனாலதான் இங்க நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நான் பேசுறதுக்காக வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நாம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வரப்போற எலெக்ஷன்ல 100% கத்துக்குவாங்க. அத நம்ம மக்கள் பார்த்துக்குவாங்க.
புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல் என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் 27ஆம் தேதி 2025 அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற 16வது தீர்மானம். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட 5 மில்கள், பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல. இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும்ன்ற எண்ணமே இல்லை. அதை பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல. இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு. இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல. இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க. புதுச்சேரியோட முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் எல்லாம் முன்னேற்றமே இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும். டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல, போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல. இதெல்லாமே மேம்படுத்தணும். புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணும்ங்கிறது நீண்ட கால கோரிக்கை. புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிற்கிறோம். தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி குழுவில் இடம்பெறவில்லை. அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது. அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கே சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளிச்சந்தையிலும் கடன் பத்திரங்களை கடன் வாங்குகிறது புதுச்சேரி. இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி, மாநில அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை. புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. புதுச்சேரியோட கடனை குறைச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். மாநில அந்தஸ்து வாங்கினா மட்டும் போதாது இல்லையா, தொழில் வளர்ச்சியும் தேவையாச்சே. புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும். இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும். கடைசியா மீன் பிடிக்க செல்லும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை
அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து விடுகிறது. அதனால் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் கிடைக்காததால் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இந்த நிலை மாற வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான். வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மக்கள் எங்க உரிமை காவல் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா சாதி என்னும் சாக்கு